தமிழ்நாட்டு அரசியல் சூழல் நீங்கள் அறிந்தது. தனிப்பெரும் கட்சியாக தபாகவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் வெசிகா உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளும் தபாகவுக்கு ஆதரவளித்தோம். ஆட்சி அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புப்படி நல்லாட்சி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு புதிய அரசு நிலை பெறுவதற்கு நாட்களாகும். தனது கொள்கைகளில் நடைமுறைகளை அது முன்னெடுப்பதில் கால நேரம் தேவைப்படும். எனினும் அரசு மிக முக்கிய இலாக்காக்கள், விவசாயம், தொழிலாளர் இவையெல்லாம் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. அது குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை முன்னர் இருந்த தமிழக அரசின் நலத்திட்டங்கள் வெற்றி தோல்வி மிக இயல்பு. அதை கடந்து பார்த்தால் இந்தியாவிலேயே நலத்திட்டங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதிய நலத்திட்டங்களும் எளிய மக்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அலைகுடி மக்கள், அரசின் பார்வையிலிருந்தே ஒதுங்கி இருக்கிற பல லட்சக்கணக்கான ஏழை எளியவர்கள், இவர்களின்பால் ஒரு நல்ல பார்வையை செலுத்தி புதிய திட்டங்களையும் புதிய நலத்திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். அதையும் நாங்கள் வரவேற்போம். எங்களை பொறுத்தவரை இந்திய ஜனநாயகத்தில் மக்கள் ஒரு தீர்ப்பை முன்மொழிகிற போதும் அதை ஏற்று வழிமொழிவதுதான் ஜனநாயகத்தை மேலும் செழுமைப்படுத்த உதவும். அந்த வகையில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்று இடைப்பட்ட கால அவகாசங்களில் ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது. அது சட்டத்தின் ஆட்சி முறைக்கும் பல கட்சி இயங்க முறைக்கும் நெருக்கடியை தரும் என்கிற காரணத்தால் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்தோம். நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அரசிடம் ஒரு நல்லாட்சி தான். நாங்கள் வெளியிலிருந்து அரசுக்கு உழைக்கிற மக்களின் கோரிக்கைகளை முன்மொழிவோம். தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்மொழிவோம். எங்களை பொறுத்தவரை அரசு தமிழக நலன்களில், உரிமைகளில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று, உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத பன்முக நாடு நம்முடைய நாடு. அதன் அடித்தளம் சார்பின்மை, அந்த மதச்சார்பின்மையை பற்றி நிற்க வேண்டும். இரண்டு, தமிழ்நாடு கலாச்சாரத்தில், பண்பாட்டில், இதர ஜனநாயக விழுமியங்களில் எப்பொழுதுமே ஒரு ஒளி வீசுகிற நாடு. அதை மேலும் மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசை மிக உறுதியாக நாங்கள் ஆதரிக்கிறோம். அது ஜனநாயக கடமை. அதே நேரத்தில் அரசை எவ்வளவு உறுதியாக ஆதரிக்கிறோமோ அவ்வளவு உறுதியாக எளிய மக்களின் குரலை நாங்கள் ஒலிப்போம், உழைக்க மக்களின் குரலை ஒலிப்போம். இதன் பொருள் அரசுக்கு நெருக்கடி என்பதல்ல, குடைச்சல் என்பதல்ல. பிறர் சொல்வது போல் சிலர் சொல்கிறார்கள் அல்லவா, இடதுசாரிகளை நம்பக்கூடாது என்று. அவ்வாறு அல்ல. எந்த சொந்த நலனும் எங்களுக்கு இல்லை. நாட்டு நலன், மக்கள் நலன். இல்ல, அவர்கள் ஜனநாயக நெறிகளுக்கு புறம்பானதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது. ஜனநாயக நெறிகளுக்கு புறம்பானதை சட்டம் வேடிக்கையும் பார்க்காது. சட்டத்தின் ஆட்சி முறை தான் நம்முடைய நாட்டில். எடப்பாடி அந்த கட்சியோட தலைவரை பார்க்கறாங்க. இது எப்படி நீங்க இன்னும் எத்திக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க? அதுக்கு நீங்க இருந்தாதான் கவர்னர் ஆட்சி வராதுன்னு எப்படி நீங்க? இல்லை, எதையுமே முன்கூட்டி கணிக்க முடியாது. எதற்குமே முன்கூட்டி உத்தரவாதங்களை தர முடியாது. புறச்சூழலில் அதை கணிப்பதோ அதற்கு உத்தரவாதங்களையோ
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் தர இயலாது. எதிர்கட்சி வந்து குதிரை பேரமா எங்களால் எங்கள் கொள்கையை சொல்ல முடியும். எந்த சூழலிலும் எப்பொழுதும் சட்டத்தின் முறைமை, நாடாளுமன்ற ஜனநாயகம், உழைக்கும் மக்களின் நலன், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். எதிர்கட்சி வந்து குதிரை பேரம் ஆட்சி ஆமா. சொல்றாரு குதிரை வேகத்தில் செயல்படுற ஆட்சி அப்படின்ற மாதிரி எதிர் விவாதம் தான் நடந்தது. குதிரை பேரமோ ஆடு பேரமோ அது போன்ற பேரங்களில் 100 கால கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டதே இல்லை. எனவே எங்களுக்கு பேரங்கள் தெரியாது, கோரிக்கைகள் தெரியும். கொசு மருந்து அடிக்கிற தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது. டாஸ்மாக் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது. அரசு ஊழியர் கோரிக்கை கிடப்பில் இருக்கிறது. மருத்துவர்களின் கோரிக்கை கிடப்பில் இருக்கிறது. கல்வியாளர்களின் கோரிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது. அங்கன்வாடி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கிடைப்பில் இருக்கிறது. அலைகுடி மக்களின் கோரிக்கை கிடைப்பில் இருக்கிறது. பழங்குடி மக்களின் கோரிக்கைகள் கிடைப்பில் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன்னெடுப்பதில் தான் எங்கள் கவனமே தவிர எந்த பேரங்களையும் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. அது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. அரசு வந்து 4 மாதம் தான் இந்த மேலே அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 4 மாசம் தான் இந்த மேல அவங்க ஆட்சி அப்படின்னு அவரவர் கணிப்பு, அவரவர் கருத்து ஜனநாயகத்தில் உரிமை உண்டு. ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு எல்லோரும் தலை வழங்க வேண்டியது ஜனநாயக கடமை. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா பரவலாக எதிர்ப்பு நிலையில ராஜா தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஏற்புடையதல்ல. இந்தியா பன்முக நாடு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகம் நிலவுகிற நாடு நம்முடைய நாடு. அதன் அடித்தளம் சார்பின்மை. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே இனம் என்பது பன்முகத்தை கெடுத்துவிடும். அது இந்தியாவுக்கு ஏற்புடையதல்ல. பல மொழி இதுபோல் மொழி பேசுகிற நாடு இல்லை. இது போன்ற இனங்களை கொண்ட நாடு இல்லை. அதிக இனங்களை கொண்ட நாடு இல்லை. மதங்களை கொண்ட நாடு இல்லை. கலாச்சார ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடு இல்லை. ஆனாலும் நம் நாடு போல் ஒற்றுமையாக இருக்கிற நாடு உலகிலேயே இல்லை. எனவே இதன் அடித்தளம் சார்பின்மை. எனவே இந்த சார்பின்மையை ஒன்றிய அரசு சிதைத்து விடக்கூடாது என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் மிக உறுதியாக இருக்கும். ஜூன் 12 பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு அதற்கான மானியங்களை உதவிகளை செய்ய வேண்டும். கிடைப்பில் இருக்கிற நிதிகளை தங்கு தடை இல்லாமல் தர வேண்டும். தமிழகம் எப்படியுமே நீருக்கு ஏங்கி இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதி அல்ல. கர்நாடகம் கேரளம் போல் நீர் நிறைந்த நீர்பிடிப்பு பகுதி அல்ல. தமிழகம் எப்பொழுதுமே நீருக்காக இயங்குகிறது. தமிழகத்தினுடைய இந்த இயக்கத்தை இது வெறும் நீர் என்று பார்க்கக்கூடாது. இது உரிமை. இதற்குள் ஒற்றுமை அடங்கியிருக்கிறது, ஒருமைப்பாடு அடங்கியிருக்கிறது. எனவே இதை அருகில் இருக்கிற மாநிலங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாட்டிற்குரிய நீரை தங்கு தடை இல்லாமல் தர வேண்டும். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு போராட்ட குரலை எழுப்பும். அதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. சார், இப்ப கடந்த 5 வருஷ காலமா நீட் தேர்வுக்காண்டி குரல் கொடுக்காம இருந்தாங்க முன்னாள் அரசு. இப்ப நேற்று இருந்து போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு நீட் தேர்வுக்காண்டி குரல் கொடுத்து இது திராவிடர் கழகம் முன்னெடுத்தது. யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் எதிர்க்கட்சியில் இருந்தாலும், தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன், இடஒதுக்கீடு, சமூக நீதி, சுயமரியாதை என்கிற இயக்கங்களை, போராட்டங்களை எப்பொழுதுமே திராவிடர் கழகம் முன்னெடுக்கிறது. அந்த வகையில் திராவிடர் கழகம் அழைத்திருப்பதில் நாங்கள் பங்கேற்கிறோம். அது ஒன்றும் தவறல்ல. ஜனநாயகத்தை காக்கிற இயக்கங்களில் பாகுபாடுகள் கடந்து, தமிழக உரிமைக்கான நலன்களில் வேறுபாடுகளை கடந்து தமிழ்நாடு ஒரு ஒத்த குரல் எழுப்புவதில் எந்த தவறும் இல்லை. காவிரி ஒழுங்காற்று ஆணைய தலைவர்கள் கர்நாடகத்துக்கு ஆதரவும் தமிழகத்துக்கு ஏற்க முடியாது. தமிழ்நாட்டின் நலன் தமிழரின் நலன் மட்டுமல்ல, அது இந்தியாவுடைய நலன். எப்பொழுதுமே இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருந்திருக்கிறது. தமிழ்நாடு கேட்பது சலுகை அல்ல, ரைட்ஸ், உரிமை. அது நீர் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நீர்பிடிப்பு பகுதிகள் தான் அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தி ட்ரிபியூனல் தீர்ப்பை, நீதிமன்ற தீர்ப்பை, பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தீர்வுகளை, முடிவுகளை அமுலாக்க வேண்டும். இப்பொழுதும் சொல்கிறோம், தமிழ்நாட்டின் நலன் என்பது தென்னிந்தியாவின் நலன், இந்திய நலன். வேறு எந்த நாட்டை, மாநிலங்களை காட்டிலும் அதிக மாநில மக்கள் வாழ்கிற இடமாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே எல்லாம் சேர்த்தே பார்க்க வேண்டும். வெறும் நீர் என்று அதை நதி நீர் என்று கடந்து சென்று விட முடியாது. அதற்குள் இந்தியாவின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் அடங்கியிருக்கிறது. நமது தேசிய இனங்களின் கூட்டி செய்வு அடங்கியிருக்கிறது. இந்த ஆழ்ந்த சிந்தனை அந்த மாநிலங்களில் அரசாளுகிறவர்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அமைச்சரவையில அதிமுக இடம்பெற போறதா சொல்றாங்க. ஆ அப்படி இருக்கிறப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு எப்படி? எப்படிங்க முதல்ல அமைச்சரவையில அதிமுக இடம்பெற போறதா சொல்றாங்க. ஆ அப்படி இடம்பெற்றா கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு இல்ல அவர்கள் இடம்பெற்றால் என்றல்ல, எங்கள் கட்சி இப்பொழுது ஆட்சியில் இடம்பெறுவதாக நாங்கள் கொள்கை முடிவு எதுவும் எடுக்கவில்லை. வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு என்பது பிறர் சொல்வது போல், சில அன்பர்கள் சில உரையாடல்கள் சொல்வது போல் அரசுக்கு நெருக்கடியாக அமையும், நம்ப முடியாது, குடைச்சல் தருவார்கள், நிம்மதியாக விடமாட்டார்கள் என்று சொல்வதையெல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம். மக்கள் ஜனநாயகத்தில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதை மதித்து வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். அந்த ஆதரவு மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் வழிமொழிவது என்பதோடு மட்டுமல்ல, ஆளுநர் அதற்குள் வந்துவிடக்கூடாது, மறைமுகமான பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது. இத்தகைய தெளிவான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது அமைச்சரவையில் இடம்பெறுகிற அந்த கொள்கை முடிவு ஏதும் நாங்கள் ஏற்கவில்லை. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், அதான் தமிழ் மக்களினுடைய எண்ணம், அது தொடர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பு அதுதான். அதற்கு எந்த வகையிலும் ஒரு அரசியல் நெறி சார்ந்த திசையை நோக்கி இடதுசாரிகள் பயணிக்க மாட்டோம். அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில வரப்ப அந்த தாக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் கண்ணுறுகிறோம். கட்சி அது குறித்த வழிகாட்டுதல் வைத்தரும். சில கேள்விகளை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் கேட்டு தெளிவுற வேண்டிய கேள்விகளும் இருக்கிறது, நீங்கள் அங்கே கேட்க வேண்டும். நாங்கள் நிகழ்வுகளை கண்டுறுகிறோம். எங்களை பொறுத்தவரை மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், ஆட்சி தொடர வேண்டும், அது நல்லாட்சியாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவை தருவோம். முழு மனதுடன் எங்கள் அரசின் நிலைப்பாடு அரசை ஆதரிப்பது தான். அதே நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஆதரிக்கிறோமோ அவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த குரல் எழுப்புவோம், அவ்வளவுதான். அத்துடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதற்கு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு மானியங்களை தர வேண்டும். இந்த நெருக்கடியான நேரங்களில் தமிழக அரசுக்கு நிதி தர வேண்டும். கிடப்பில் இருக்கிற நிதியை இந்த புதிய அரசுக்கு கொடுக்க வேண்டும். மாநில முதல்வர் பிரதமரை சந்தித்து நிதி கேட்கிற போது தங்கு தடை இல்லாமல் அந்த நிதியை வழங்க வேண்டும். பெட்ரோல் டீசல் எரிவாயு இதன் மீதான விலை நிறுவனங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி இவையெல்லாம் அரசியல் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில கூட்டம் நடைபெறுகிறது. இதன் தலைவராக தொடர் நல்லக்கண் இருந்தார். அவர் இப்பொழுது நமது நினைவில் வாழ்கிறார். எனவே அதற்குரிய தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நானும் கட்சியினுடைய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு விட்டேன். நான் இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர். இந்த கூட்டத்தில் நானும் விலகி அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்கான கூட்டம் இந்த கூட்டம். இதை வந்து SC/ST சிறப்பு உட்கூற திட்டம் அந்த மக்கள் முழுமையாக பயன்படுகிற வகையில் பல்வேறு அறிஞர்கள் தந்திருக்கிற கருத்து, பல்வேறு இயக்கங்கள், தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் மட்டுமல்ல, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் பல்வேறு அறிஞர்கள், இயக்கம் சாராத அறிஞர்கள் கூறியிருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் குறித்தெல்லாம் இந்த அரசு சிந்திக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பரவலாக பரவி இருக்கிறது போதை பழக்கம், அது நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. அதற்கு ஒரு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்று அதை தடுக்க வேண்டும் என்றிருந்தாலும் கூட சமூகம் முழுவதும் கலாச்சாரப்பட வேண்டும். அதற்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. கல்வி அதில் முதல் பங்காற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கல்வியின் மூலம்தான் மனித மனங்கள் கலாச்சாரப்படும். கலாச்சாரப்பட்ட மனித மனங்கள் தான் இந்த போதை பழக்கங்களை கடந்து செல்லும். அதற்குரிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு கல்வி இயக்கத்தை, பிரச்சார இயக்கத்தை தமிழக அரசு துவக்க வேண்டும். அதற்கும் நாங்கள் ஒத்துழைப்போம். பல்வேறு நல்ல அறிஞர்கள் இது போன்ற நல்ல திட்டங்களுக்கு, நல்ல முன்னெடுப்புகளுக்கு தமிழகத்தில் பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களின் ஆலோசனைகளையும் பெற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.